presence fill this place. Hallelujah. Hallelujah. கிரேஸ் கவர்னன்ட் சர்ச்சின் சார்பாக உங்களை யாவரும் நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். Hallelujah. Thank you Lord. நன்றி ராஜா. ஆவியானவரே, இந்த நாள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்வீராக ராஜா. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. எங்கள் ஆதாரமாக இருப்பவர் நீர், எங்கள் ஜீவ ஊற்றாக இருப்பவர் நீர் ஆண்டவரே. யூ ஆர் தி சோர்ஸ், யூ ஆர் தி சோர்ஸ் ஆஃப் அவர் லைஃப் லார்ட். எங்கள் ஜீவன் எங்கிட்டலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நாங்கள் பார்ப்போம் என்றால் அது உம்மிடத்துலேருந்து ராஜா. ஓ ஜோயி, ஜீவன் உம்மிடத்துலேருந்து பாப்பா பற்றி வருகிறது ஆண்டவரே. அந்த ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனுக்கு உரியவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனுக்குரிய காரியங்களை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. மரணத்துக்குரிய காரியம் அல்ல, ஜீவனுக்குரிய காரியங்கள் இந்த காலவேளை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. எல்லா விதத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையும் நான் தேவ ஜீவனை இந்த காலவேளையில பிரகடனம் பண்ணுகிறோம் ராஜா. எங்க சூழ்நிலைகள் மேல, எங்களோட சரீரத்தின் மேல, எங்க குடும்பத்தின் மேல, எங்க சபையின் மேல, எங்க நண்பர்கள் மேல ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிற ஒவ்வொருத்தரும் மேலையும் தேவ ஜீவனை பிரகடனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஓ அன்று அப்பா அப்பா மனிதனில் படைத்த அந்த முதல் நாள் அப்பா எங்களுக்குள்ள ஓடிக்கொள்வது அந்த ஜீவன் ஆண்டவரே. தேவ ஜீவன், தேவரகமான ஜீவன் ஆண்டவரே. நான் பேசுகிற இப்போதே ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவரே அந்த ஜீவனை நான் அந்த உற்சாகத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. எல்லா சூழலும் மேலாய் ராஜா ஆண்டவரே. அப்பா நீர் எப்படி மரணத்தை வென்று உயிர் தெழுந்துரோ அந்த உயிர் தெழுந்த ஜீவனை நான் பேசுகிறேன். அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த காலவேளை பேசுகிறேன். ஜீவனுக்குரிய காரியங்கள், ஜீவனின் வார்த்தைகள், ஜீவனின் சிந்தனைகள், ஓ ஜீவனின் உணர்வுகளை நாங்கள் எங்களுக்குள்ள பேசுகிறோம் ராஜா. எஸ் லார்ட், நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் உண்மையான ஜீவனுக்குரிய காரியங்கள் அப்பா எங்களிலிருந்து அப்பா புறப்பட செய்வீராக ஆண்டவரே. வருகிற வார்த்தைகள் ஜீவனோடு வரட்டும். ஓ பாடுகிற பாடல்கள் ஜீவனோடு ஆராதனையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஷேக்கே மரது லபப ரபக்கரா ரதலமோ ரது ஷமதிரேக்க வரதுனா ரைசலேதுனா ஹந்தரபோக்கனோ. அன்று ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே ஜீவனை நான் பேசுகிற ராஜா. ஆதியின் ஜீவனை நாம் பேசுகிற ஆண்டவரை மாராதுலாக்கடா உருவாக்குகிற ஜீவ காரியங்கள் ஆண்டவரே. ஓ மரி ஷேக்கி மரதுலமா மரதுனமோக்கரோ ரேபரி ஷேக்கி மரதுலமாக்கடா. Thank you ஆவியானவரே. நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்பட போவதில்லை ராஜா இந்த கால வேளையில. Yes Lord, you have come here to give us life and life in abundance this morning Lord. ஓ மரித்து போன காரியங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிற உங்க ஜீவனை எங்க மத்தியில நீங்க அப்பா கட்ட விழுத்து விட்டு இருப்பதற்காக நன்றி. இந்த அறை முழுவதும் ஜீவன் நிரம்பி இருக்கிறது. இந்த அறை முழுவதும், இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் தேவ ஜீவன் இறங்குகிறது. மராஷ்டேக்கே மருக்கரா ரத்துமரி ஹந்தலமோக்கனோ. Thank you Lord. நன்றி ராஜா. ஓ உங்க பலத்த பிரச்சனத்திற்காக நன்றி, உங்க ஜீவனின் பிரச்சனத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரச்சனத்தை அப்பா நாங்கள் ரெவரன்ஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஓ எங்க முழு உள்ளத்தோடு, எங்க முழு பலத்தோடு, எங்க முழு இதயத்தோடு ராஜா, எங்க முழு சிந்தனையோடு அப்பா எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் அதனால நாங்கள் தரப்போகிறோம் அப்பா. உண்மை ஆராதிக்க முழு பலத்தோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யாவியானவரே. நாங்கள் அல்ல, நீரே இந்த இடத்துல மகிமைப்படுவீராக. நாங்கள் அல்ல, இந்த ஆராதனை உமக்குரியதே ராஜா, உமக்கே ஆண்டவரே. தூரமரஷதரபோ எங்களை நிரப்பி நடத்துங்க ராஜா. ரூப்ரஹே பிரமாக்கனா மப்ரஹன் சேரைகோனோ ஷேப்ரந்தனா லேக்ரோத் லேக்ரே பிளாஹுக்லே தரேகோமரோதல் ஏகனமோ ரமோசல ஹந்தல உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவ ஜீவன் பலமாய் நம்ம மத்தியில் இருக்குது நான் உணர்கிறேன். ஆமேன் ஹல்லேலூயா. ஆமேன். சந்தோஷமாய் பயமில்லையே பயமில்லையே பயமில்லமே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஏன் அவர் நமக்கு கேடகமும் மகிமையும்
நம் தலையை நிமிர செய்கிற தேவன் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலங்காம நம் தலையை நிமிர செய்கிற தேவன் நமக்கு உண்டு. நம் சந்தோஷமா இதை பாடுவோம். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர் என் ஜீவனின் பலனானவரே. சொல்வோமாம். என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர் என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பர் நீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்தீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே
கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே 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 இதை குறித்து பயமில்லை கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே பயமில்லை பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் நல்ல மேய்ப்பர் நீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர். அவர் நல்ல மேய்ப்பர் நமக்குண்டு. நல்ல மேய்ப்பர் நீர் என் முன் செல்கின்ற அவர் நம் முன் செல்லுகிறார். பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்ய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். என் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு அஷூரன்ஸ் அல்லவா? அவர் நம் கேடகமும் மகிமையும் என் தலையை நிமிர செய்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆமென். கால வேலை நம்ம எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனோமோ அந்த இடத்துல தான் நம்ம தலை நிமிர செய்கிற தேவனா அவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரைக்ரமஷேது நோலஹந்தனா. Yes Lord, you are the one and only God who can lift our head, Lord. You are the lifter of our heads. ஆண்டவரே, thank you Lord. Hallelujah. நம்ம அதே எண்ணங்களோடு இன்னும் சந்தோஷமா நம்ம தொடர்ந்து பாடுவோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. பாடுவோமா? நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் என் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் என் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடி
நாள் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த கண்காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. மேலடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. மேலடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒழிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார், நம்பினேன். குகைதனில் ஒழிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால், கிருபையால் என்னை அருளினார், கிருபையால் எல்லாம் உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. எத்தனை முறை குகைக்குள்ள இருந்த அனுபவங்கள் நமக்கு உண்டு. எல்லாவற்றையும் ஒரு மறைவோடு ஒரு வெட்கத்தோடு குகைக்குள்ளே இருந்த நாட்கள் உண்டான தேவன் நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம எதிரிகளுக்கு முன்பாய் நம்ம தலையை நிமிர செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அரண்மனை வாழ்க்கை தந்தார், வெட்கத்தை அவர் மாற்றினார். ஆமென். அவரை நம்பினோரை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஆண்டவரே. இன்னுமாய் எங்கள் தலை நிமிர செய்கிற தேவன் நீங்கள் ராஜ்யம். ஹல்லேலூயா. எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீங்கள் ஆயத்தம் செய்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் தலையான் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீங்க ராஜா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது, அது நிரம்பி ஓடுகிறது ராஜா. நிரம்புறது மட்டுமல்ல, அது வழிந்து ஓடுகிற பாத்திரங்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஆசீர்வாதங்களாக எங்களை வைக்கிறீர் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற பாத்திரமாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலை
அணையும். அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா. 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா. 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடுமே பாடும் ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. குரல்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில்
ஹல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்க. என் எதிரி பெருக, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாய்களை திறந்த கரங்களை உயர்த்தி Yes, Lord. Hallelujah. 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 Oh, hallelujah. Hallelujah. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையும் மாலையும் ஹல்லேலூயா. நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. காலையும் மாலையும் ஹல்லேலூயா. நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறுகிறேன். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷேக்கே மாரத்துலா போகர். I was so confused to select songs this morning. ஜெபத்திலே இருந்தேன் பாருங்க. ஆனாலும் எனக்கு எந்த பாடலில் பாடணுன்னே எனக்கு அந்த எண்ணங்களே வரலை. பட் திடீர்னு ஆண்டு இந்த 3 பாடலையும் உள்ளத்தில் வைத்து நானே பாடும்போது பார்க்குறேன் 3 பாடல்லையும் தலை நிமிர செய்கிறார் என்ற அந்த வார்த்தை மறுபடியும் வந்துட்டே இருந்துச்சு. எதிரிகள் முன் நம் தலையை அவர் நிரம்ப செய்கிறார், தலை உயர்த்துகிறார். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். ஆமேன். எதிரி நம்மளை எவ்வளோ வருஷம் முடக்கி வைத்திருக்கிறானோ அத்தனை வருஷத்துக்கும் ஈடு கட்டுகிற தேவனா, அந்த அளவுக்கு நம் பந்தியை பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு என்று ஒரு பெரிய பந்தியை தேவன் வைத்திருக்கிறார். தலையை நிமிர செய்கிற நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கிறீங்களா? என் தலையை அவர் நிமிர செய்கிறார். Amen. Hallelujah. All glory to God. In Jesus' name we pray. Amen.
Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாருமாய் கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக amen, we are going to just praise God for his word. Hallelujah. ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து அப்படியே துதிங்க. Oh, we worship you, Father. We glorify your name, O Lord. We exalt your name. We lift your name, O Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. எல்லோருமாய் கூட வாய்களை திறந்து துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். Hallelujah. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை விடுவிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை தொடுவேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. ஒரு நிமிஷம் with a sincere heart, ஒரு genuine thirst, ஒரு sincere இதயத்தோடு ஹalleluya துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம். Father, we worship you, we exalt you in the name of Jesus, our Father God. We glorify your name for who you are. Hallelujah, hallelujah. Thank you, thank you, thank you. We lift your name. Let your name be lifted high this morning, O Lord. We lift the name of Jesus above our problems, above our uncertainty. We lift the name of Jesus above our pain, sufferings. Hallelujah. We lift the name of Jesus. Hallelujah, hallelujah. உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த காலையில் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Thank you, Lord, for this wonderful time of worship, O Lord. Yes, Lord, as you declared, as the prophetical word came, உன் தலையை நிம்மர செய்வார் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் அப்படியே உள்வாங்குகிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் நாங்கள் அப்படியே அதை உள்வாங்குகிறோம் ஆண்டவரே, அதை நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே, எங்கள் தலையை உயர்த்த செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya. எதிரிகளுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை ஆண்டவரே உயர்த்துகிறீர். எண்ணெயினால் எங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் கொம்புகளை உயர்த்துகிறவர். Hallelujah. You are the lifter of man's, you are the lifter of man, Lord. You are the lifter of our life, O God, this morning, and we thank you for who you are, O God. Hallelujah. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்காக உமக்கு முன்பாய் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தை அனுப்பினீர், அவளை குணமாக்கினீர் இல்லையா? இன்றைக்கும் அதையே செய்கிறீர். வார்த்தை அனுப்பி எங்களை கட்டுகிறீர், வார்த்தை அனுப்பி எங்களை சுகமாக்குகிறீர், வார்த்தை அனுப்பி எங்களை விடுவிக்கிறீர், வார்த்தை அனுப்பி எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், வார்த்தை அனுப்பி ஆண்டவரே எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். இந்த காலையில் ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே வல்லமையாகவும் ஆண்டவரே அதிகாரத்தோடு புறப்பட்டு வரட்டும். Let your word come out with power and authority this morning, O God. Yes, O God. Hallelujah. அது சொன்னதை செய்யும் என்று சொன்னீர் இல்லையா? வார்த்தை வந்து அது சொன்னது எங்கள் வாழ்க்கையில செய்யட்டும் ஆண்டவரே. வெறுமையாக இடத்தில் திரும்பாம அது சொன்னது செய்யும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரே வார்த்தை அனுப்பி ஆண்டவரே சொன்னதை செய்யுங்க. எங்க ஆண்டவரே எங்க மத்தியில வார்த்தை கொண்டு வருகிற சகோதரிக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பலத்தினாலே ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உள்ளத்தை நிரப்பி இருக்கிறீர், ஸ்தோத்திரம். வார்த்தையினால் நிரப்பி இருக்கிறீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தைரியமாக வல்லமையோடு பலத்தோடு ஆண்டவரே உடைய வார்த்தை இந்த இடத்துல இருந்து வெளிரங்கமாய் வெளிப்படுவதாய் சுவாமி. எஸ் காட், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகோதரி முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. How many of you are excited this morning? Amen. For the word of God. Amen. We have our dear beloved sister, Sheba with us this morning, who's bringing the word of God. Amen. She's an anointed woman of God, a prayerful woman. Amen. Her heart is filled with revelations. அதை எங்களால் நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. So God has given us the opportunity this morning to sit in his presence and listen to his word this morning. Let's all give a clap offering and thank God and welcome Sheba. Amen. Hallelujah, hallelujah. Thank you, Lord.
Greetings to you all in the name of the Lord and Savior Jesus Christ. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Even today, I thank Lord Almighty Jesus Christ. நம்மளுடைய இரட்சகரை நான் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். Pastor Santosh and Lisa for giving me this opportunity to preach the word of God today. அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர் சந்தோஷ்க்கும் லீசாவுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். Let's pray. எல்லாரும் ஜெபிப்போம். Even now, I pray that you open the spiritual eyes of everyone who is listening to this word. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உமது எல்லாருடைய மனக்கண்கள் பிரகாசமாய் எரிவதற்காக அவருடைய இருதயத்தை நீர் திறந்தருளும். Help them to receive the word and comprehend it. அவருடைய இருதயத்தை திறந்து அவர்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களை திறந்தருளுங்க. Holy Spirit, we submit ourselves into your mighty hands. ஆவியானவரே உமது கரத்தில் உம்மை நாங்கள் ஒப்படைக்கிறோம். You take entire control of this place. இந்த முழு இடத்தையும் நீர் ஆளுகை செய்யுங்க. In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். Amen. Amen. Even now, I have come here with the good news to say like you are not alone. இன்றும் கூட உங்களிடத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கிறேன். நீங்கள் தனிமையாய் இருப்பதில்லை. So let's turn our Bibles to John chapter 14 verse 16. இப்போது கூட யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். And I will ask the Father, and he will give you another advocate who will never leave you. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியான வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Yes. So we all know that Jesus was crucified, buried and resurrected. Did he leave us alone? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தப்பட்டார். ஆனால் என்றைக்காவது நம்மளை தனிமையில விட்டு விட்டாரா? Never. He will never leave you alone. இல்லவே இல்லை. அவர் உங்களை தனிமையாக எப்பொழுதும் விடுவதில்லை. He has given you a person to stay with you forever. In NLT it says, and I will ask the Father, and he will give you another advocate to help you and be with you forever. அவர் எப்பொழுதுமே நம்ம தனிமையாக விடுவதில்லை. அதுக்கு மாறாக நம்மளுக்கு இன்னொரு தேற்றரவாளரை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். Sometimes in a mind will say, I have done this, I didn't read the Bible, I didn't pray properly, I didn't listen to the sermon properly, so the spirit in myself is down. Have you ever experienced that in your life? ஒரு சில நேரம் நம்ம மனதில் நம்ம நினைச்சிருப்போம், நான் ஒழுங்காக ஜெபிக்கல, ஒழுங்காக வேதம் வாசிக்கல, ஒழுங்காக நான் பிரசங்கத்தை கேட்கல, இப்படியான எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்களா? You may think like, I didn't do this, so the spirit is not like, I'm not anointed, I couldn't do this. நான் இதை செய்யல, அதனால எனக்கு அபிஷேகம் இல்ல, ஆவியானவர் எனக்குள்ள வேலை செய்யல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்குதா? Sometimes your mistakes, you will do a mistakes and you will get a reward for that, and you feel that the Holy Spirit is away from you. ஒரு சில நேரம் நம்ம தவறுகள் செஞ்சிருப்போம், அந்த தவறுகளினுடைய விளைவுகளாக இருக்கலாமோ, இதனால் இந்த தவறுனால தான் எனக்கு அந்த விளைவு இருந்திருக்கு, ஆவியானவர் என்னை விட்டு விலகி இருக்கார் இந்த நேரத்துல அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறதா? Bible says in John 14:16, always remember my friends, he will never leave you. He will be with you forever in whatever situation it may be. You may fail. God very well knows that you will fail, but he will never leave you alone. யோவான் 14 சொன்னபடி அவர் என்றைக்குமே உங்களை விட்டு விலகுவதில்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு தேற்றரவாளன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதே கிடையாது. See, we didn't ask for Holy Spirit, but God gave us. நம்ம ஆவியானவர் வேணும்ன்ற நம்ம கேட்கவே இல்லை, ஆனாலும் தேவன் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். And he is going to be with you forever. He is within you. He is surrounded by you. அவர் எப்பொழுதுமே உங்களோட கூட இருப்பார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்களை சுற்றி எப்பொழுதுமே அவர் உங்களோட இருக்கிறார். Job 9 verse 33 says, if only there was someone to mediate between us, someone to bring us together. Job chapter 9 verse 33
So here Job is pleading and crying. He is like going through a lot of trials, tribulations. He lost his family, everything. He is like asking God, it would be good if there is some mediator or some advocate between you and me. யோபு 9:33 வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே இப்படி என்று யோபு சொல்லுகிறான். எனக்கும் அவருக்கும் நடுவுல இருந்து பேசுவதற்கு எனக்காக ஒருத்தர் பேசுவதற்கு இல்லையே என்று அவர் இந்த இடத்துல கூறுகிறார். But Lord Jesus Christ has given you Holy Spirit as an advocate, as a mediator, as an interceder, as a friend, as a whatever relationship, whatever you need, he will be that person in your life. ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நடுவுல இருந்து பேசுவதற்காக அவர் நமக்காக ஒரு தேற்றலவாளனாக, நம்மளுக்காக பேசுகிற ஒரு அட்வொகேட்டாக, நம்மளுக்காக ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு சகோதரனாக, எந்த வேண்டும் நீங்க நினைத்துக்கொள்ளலாம். அந்த இடத்துல உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ அதுவாகவே அவர் இருக்கிறார் உங்க மத்தியில. 1 Corinthians chapter 3 verse 16 says, do you not know that you are a temple of God and that the Spirit of God dwells in you? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Okay, there is a Greek verb saying like oike, which means dwelling in the house permanently. கிரேக்க மொழியிலே ஓகே என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு அர்த்தம் நிரந்தரமாக வசிப்பது, நிரந்தரமாக ஒரு வீட்டில் வசிப்பது என்று அர்த்தமாம். Okay, you are the temple of God and the Spirit of the God dwells in you, and it is not going to be a transient one, in and out. It is going to be a permanent one. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த எப்படி இருக்குதா, அது நிரந்தரம் இல்லாம அப்படி இப்படி போயிட்டு வர்ற ஒரு இடமாக இல்ல, எப்பொழுதும் நிரந்தரமாக குடியிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது அது. Okay. So we are going to, even today we are going to ponder about Simon Peter, who is also known as Simon, was one of the 12 apostles of Jesus Christ and key figure in the early Christian church. இன்றைக்கும் கூட நாம் சைமன் பேதுருவை பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். அவர் பேதுரு என்று அழைக்கப்படுகிறான். அவன் ஆதி திருச்சபையில ஒரு முக்கியமானவனாகவும் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனுமாய் இருக்கிறார். அது நம்மளுக்கு தெரியும். In Peter's spiritual life there are two distinct phases. பேதுருவின் ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 விதமான ஒரு கட்டங்கள் இருந்தது. I'm talking about two spiritual phases of Peter. 2 காலகட்டங்களில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய கட்டங்களாக இருக்க 2 விதமான ஆவிக்குரிய கட்டங்களை பத்தி பேச போகிறோம். The phase between his repentance and filling with the Holy Spirit. முதலாவது before Holy Spirit, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்பாக, followed by the phase which started on the day of Pentecost. இரண்டாவது கட்டம் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது. So clearly remember, we are going to see Peter had a spiritual life. He was not away from Jesus, he was with Jesus. So we are classifying it into two, like before Holy Spirit and after the anointing of Holy Spirit. ஸோ இப்பொழுது நம்ம எப்படியாக பிரிக்க போகிறோம்னா, பேதுரு வாழ்க்கையை எப்படியா நம்ம பார்க்க போறோம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியானவர் அவரோட இடைப்பட்டதுக்கு முன்பதாகவும் ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். During the first phase, he was a fleshly Christian. முதல் கட்டமான வாழ்க்கையில எப்படி இருந்தாருன்னா, வெறும் மாம்சத்துல கிறிஸ்தவராக இருந்தான். Mark that word, he was a Christian. He knows who Christ was, he was with the Christ. அவன் வெறும் மாம்சத்துல கிறிஸ்தவனாக இருந்தான். அது எப்படியா இருந்ததுன்னா, கிறிஸ்துவோட மாம்சத்தோடு இணைந்தவரா இருந்திருக்கிறான், அவ்வளவுதான். Who was still full of himself, his own ideas, his own thought. அவன் அப்பயே எப்படி இருந்தானா, தன்னை நம்பி இருந்தா, அவன் நான் தான், என்னோட ஐடியா தான், எனக்குள்ள இருக்கிறது அப்படின்ற சுயத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். He already received important revelation on Jesus as Savior and Messiah. இருந்தாலும் அவன் முக்கியமான ஆவிக்குரிய ரெவலேஷன்ஸ் எல்லாத்தையும் பெற்று கொண்டிருந்தான். இயேசுதான் மெசாயா என்ற அறிவு அவனுக்கு இருந்தது. Okay, so now we are going to see about the first encounter of Peter with Jesus.
முதலாவது ஒரு என்கவுண்டர், முதலாவது ஒரு சந்திப்பை பத்தி நம்ம பேச போகிறோம். Peter met Jesus through his brother Andrew, who was already following the Baptist. பேதுரு வந்து ஆண்ட்ரூவோடைய சகோதரனா இருந்திருக்கான். முன்னாடியே யோவான் ஸ்நானகனை வந்து பின்பற்றுகிறவனா இருக்கிறான். So he know about the revelation. He knows that Messiah is going to come. They are waiting for Messiah. அவனுக்கு முன்னாடியே தெரியும் இயேசு கிறிஸ்து மேசாயா வரப்போகிறார் என்ற வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. So Jesus invited Peter and Andrew to follow him while they were fishing at the Sea of Galilee. இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அவருடைய சகோதரன் ஆண்ட்ரூவையும் அழைத்தார். அவர் அழைப்பு கொடுத்தார். எப்பொழுது என்றால் அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது, கலிலேயா ஆற்றை கடக்கும் போது இயேசு அவர்களை அழைத்தார். What was their occupation? அவர்களுடைய வேலை என்னது? மீன் பிடித்தல். So they were fishing. மீன் பிடிப்பது தான் அவர்களுடைய வேலை. Jesus called him and he told him like, I'm going to make you the fishers of man. அவர்களுடைய வேலை மீன் பிடிக்கிற வேலையா இருந்தது. ஆனா ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போது நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களா மாற்றுவேன் என்று சொல்லி கூப்பிட்டார். Jesus also visited Peter's house and healed his sick mother-in-law. இயேசு கிறிஸ்து பேதுருவுடைய வீட்டுக்குள்ளாக நுழைந்து அவருடைய மாமியை வந்து சுகப்படுத்தினார். So these are the things like first encounter and then walking on water. இதுதான் அவருடைய முதலாவது சந்திப்பா சொல்லலாம். முதலாவது அவருடைய என்கவுண்டராக இருந்தது. Peter attempted to walk on water when Jesus invited him to come. இரண்டாவது காரியம் வந்து பேதுரு வந்து தண்ணியின் மேல நடந்தது. So here also you notice like Jesus called Peter. There were other apostles but Jesus was specific. Peter, come. இந்த இடத்துலயும் வந்து இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி நீ தண்ணீர் மேல் நடந்து வா என்று அவர்தான் அவருக்கு வந்து ஒரு அழைப்பை விடுத்தார். Although Peter initially succeeded with few steps. இருந்தாலும் பீட்டர் வந்து முதல்ல ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல சக்சஸ் ஆனாரு. He became fearful and began to sink. அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு பயம் வந்து மூழ்க ஆரம்பிச்சாரு. Remember who was with Peter? அந்த நேரத்திலும் யார் அவரோடு கூட இருந்தார்? Jesus Christ. And he knows who Jesus is and the ability what Jesus can do. அந்த நேரத்திலும் யார் இருந்த அவரோடு கூட? இயேசு கிறிஸ்து. பேதுருக்கு நல்லாவே தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்று, அவருடைய ஆற்றல் என்னென்று அவருக்கு தெரியும். Okay. So now let's turn our Bibles to Matthew chapter 16 verse 13 to 20. So எல்லாரும் மத்தேயு 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராக திரும்புவோம். Where Jesus put forward a question to all his disciples. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு நேராக இந்த மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்புகிறார். Who do people say the Son of Man is? என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார் என்று நீங்க நினைக்கிறீங்க? So they replied, some say John the Baptist. சிலர் சொல்லுகிறார்கள் யோவான் ஸ்நானகன் என்று. Some says Elijah. சிலர் எலியா என்றும். Others say Jeremiah. சிலர் எரேமியா என்றும். And some others says one of the prophets. சிலர் வந்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். If you read the verse 15, Jesus specifically asked Peter. இப்பொழுது நீங்க 15வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி இந்த கேள்வியை கேட்கிறார். What about you? He asked. What do you say I am? நீ என்னை யார் என்று நினைக்கிறாய்? நீ அத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்றதுல கேட்கிறார். So what did Peter say? பேதுரு அதற்கு என்ன பதில் சொன்னார்? You are the Messiah, the Son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். So Peter had a revelation who Jesus was. பேதுருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. And Jesus replied to Peter. இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? For this was not revealed to you by flesh and blood. இது உனக்கு வந்து மாம்சத்துல எதுவும் வெளிப்படவில்லை. But my Father in heaven. ஆனால் பிதாவாகிய தேவன் அதை வெளிப்படுத்தினார். And a promise was given to Peter here. இந்த இடத்துல பேதுருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்படுகிறது. And I tell you that நான் உனக்கு சொல்லுகிறேன், you are Peter. நீ வந்து பேதுருவாய் இருக்கிறாய். And on this rock, இந்த கல்லின் மேல் I will build my church. என் சபையை கட்டுவேன். I repeat, on this rock I will build my church. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். And the gates of Hades will not overcome it.
பாதாளத்தின் வாசல் எதுவும் உன்னை மேற்கொள்ளாது. Okay, so here Peter declared Jesus is the Messiah. So we know Peter before receiving the Holy Spirit. His first encounter, he was a very close apostle with Christ in his ministry. இந்த இடத்துல நம்ம வந்து முதலாவது ஒரு என்கவுண்டர் வந்து பேதுருக்கு என்ன நடந்ததுன்றத நம்ம பார்த்திருக்கோம். அவர் இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதுமே கூட இருந்தார். அவர் அப்போஸ்தலர்களில் ஒருவராக இருந்தார். அவர் கூடவே எப்பொழுதுமே இருந்திருக்கிறார். He know his calling. அவருடைய அழைப்பு என்ன என்றதை அறிந்திருக்கிறான். He had a revelation. அவனுக்கு வெளிப்பாடு இருந்தது. And he had a promise about the early church. அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தமும் இருந்தது. அது ஆதி திருச்சபையின் ஒரு வாக்குத்தத்தமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Okay, so far we are clear about like Peter's before Holy Spirit. இப்போ வந்து நம்ம ஆவியானவர் என்கவுண்டர் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பேதுருடைய வாழ்க்கை இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். And another important incident in Jesus' life, Peter was part of it. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தருணம் எது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பேதுருவோட பங்கு எப்படியாக இருந்தது? Transfiguration. மறுரூபமாக்கப்படுறது. Peter along with James and John witnessed Jesus' transfiguration on the mountain. பேதுரு அவரோட கூட ஜேம்ஸ் அண்ட் யோவான் வந்து இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை அவங்க கண்களால் பார்த்து அந்த இடத்துல சாட்சியா இருந்தாங்க. So we know Jesus straight away physically called him for the purpose. He left his job and followed Jesus. He witnessed miracle. His family members witnessed miracle. He was the part of the miracle and he had a revelation. பேதுரு அவனுடைய அழைப்பு என்ன என்றதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய காலிங் என்ன, அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டிருக்குதுன்றதை தெரிஞ்சு வச்சிருந்தான். அதே போல அவனுடைய குடும்பம் அந்த மிராக்கிள்ஸ் நிறைய வந்து பார்த்திருக்காங்க. அவனும் தனிப்பட்ட முறையில என்னென்ன அற்புதங்கள் நடந்ததோ அதை எல்லாத்தையும் பார்த்து அறிந்திருந்தான். இது எல்லாமே வந்து பேதுருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில என்கவுண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். Okay, so now we are going to see one of the specific characteristics of Peter, arrogance. அவனுடைய தனிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ஒரு கோபம், ஒரு தன்னிச்சையாய் செயல்படுகிற ஒரு குணத்தை நம்ம பார்க்க போறோம். So there was a characteristics of human nature. ஒரு ஹியூமன் நேச்சரா நம்மளுடைய இயல்பான ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, which is called arrogance and self-centeredness. நம்மளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் தான் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணம் தான் வந்து மனிதனுக்கு இயல்பான உள்ள ஒரு இருக்குது. Even after he realized that Jesus was destined to suffer and die. பேதுருக்கு இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டு மரிக்க போகிறார்ன்ற வெளிப்பாடு இருந்த போதும் he said in his own power, அவனுக்குள்ள உள்ள ஒரு வல்லமையில அவனுக்கு தெரிஞ்சு எனக்குள்ள ஒரு பவர் இருக்கு, எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. And you know what he said? அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? He would stand by Jesus and even die with him. நான் உங்களுக்காக கூட எப்பொழுதுமே இருப்பேன், உங்களுக்காக நான் மரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிங்கறத சொல்றான். Lord, I am ready to go with you to prison and to death. ஆண்டவரே, நான் உங்களோட சேர்ந்து பாடுபடுவதற்கும் உங்களோட நான் ஜெயிலுக்குள்ள போறதுக்கும் மரிப்பதற்கும் நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். Okay, so Luke 22 verse 33 to 34. So here God is insisting, Peter, the cock will not crow this day before you will deny 3 times that you know me. Peter believed he himself without the power of Holy Spirit could walk on this way and follow Jesus to the end. லூக்கா 22வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? பேதுருவே, இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்பாகவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை சொல்லும்போது அவனுக்கு சொல்கிறார். He seriously misjudged himself. அவன் உண்மையாகவே அவன் வந்து தன்னை பத்தி வந்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். He could not follow Christ all the way. இவன் எல்லா நேரமும் இயேசு கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியாது. Neither can any Christian in the world do so. ஈவன் இப்போ எந்த ஒரு கிறிஸ்தவனும் அந்த மாதிரியான ஒரு தன்னால நான் வந்து கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து முடியவே முடியாத ஒரு காரியம். Christians try in their own strength. கிறிஸ்தவர்கள் அவருடைய பலத்தினால ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க.
to keep their way pure, எதற்காக அவங்களுடைய வழிகளை தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் வைத்துக்க முடியும்ன்றது and always remain true to Jesus. எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. That is the reason அந்த ஒரு காரணத்தினால why they continue to stumble அந்த ஒரு காரணத்தினால தான் எப்பொழுதுமே தடுமாறி விழுகிறாங்க and lead inconsistent lives. ஒரு நிரந்தரமில்லாத ஒரு ஒரு எப்பவுமே தொடர்ந்து இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாம இருக்காங்க. up and down up and down. எப்பொழுதும் மேடும் பள்ளமுமா இருக்குது அவங்களோட வாழ்க்கையில. So sometimes we may be like Peter. சில நேரம் நம்மளும் பேதுருவை போல இருக்கிறோம். We will be with God. நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். We will receive the miracles. நாமளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். Our family will receive the miracles. நம்மளுடைய குடும்பமும் அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறோம். We will have a greater revelations. நமக்கு நல்ல ஒரு வெளிப்பாடும் இருக்கிறது. But we miss somewhere. ஆனாலும் சில இடத்துல நம்ம தவறு விடுகிறோம். Such people are full of themselves and their own abilities. அந்த மாதிரியான ஜனங்களை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா தன்னிச்சையாக தன்னுடைய ஆற்றல்ல நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறவங்களா இருக்காங்க. And the reason for this problem is இதற்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா such Christians have not been motivated and empowered by the Holy Spirit. இந்த மாதிரியான கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க ஆவியானவருடைய ஊந்துதல் இல்லாம தன்னிச்சையா நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. Okay, so another greatest thing what happened in Peter's life is abandoning of your calling. இன்னொரு ஒரு பெரிய காரியம் பேதுருவோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னா உங்களுடைய அழைப்பை நிராகரிக்கிறது. So the effort from the flesh, உங்களுடைய மாம்சத்துல நீங்க போடுற ஒரு முயற்சி makes a person to easily backslide. அது என்ன பண்ணும்னா உங்களை ரொம்ப லெகுவா உங்களை பின்தங்க வச்சிரும். Such a person easily backslides. அந்த மாதிரியான மனிதர்கள் சீக்கிரமா விழுந்து போவாங்க. So at a certain stage, ஆனா ஒரு காலகட்டத்துல this was also Peter's reaction. பேதுருவோடைய ரியாக்ஷன் எப்படியாக இருந்தது? He gave up being a follower of Jesus. ஒரு கட்டத்துல அவன் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றதையே விட்டு விடுகிறான். Decided to return to his former occupation. அவன் என்ன டிசைட் பண்ணானா திரும்பவும் நம்மளுடைய பழைய வேலைக்கே நம்ம சென்றலாம் அப்படின்ற முடிவு பண்ணுகிறான். After a crucifixion and of burial of Jesus, இது எப்ப நடக்குது என்றால் சிலுவையில் அவர் மரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. He thought it was the end of the road for the follower of Jesus. ஆனா பேதுரு என்ன நினைச்சானா இதுதான் முடிவு, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டான். And Peter told his other fellow disciples, I'm going fishing. அவன் மட்டும் இல்லாம அவனுடைய கூட இருக்கிற மற்ற டிசைபிள்ஸ் கிட்டயும் என்ன சொல்றானா நான் திரும்பவும் மீன் பிடிக்கிறதுக்கே நான் போகிறேன் என்று சொல்லி. So Jesus was crucified, buried, and the disciples went back there to own job. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆனா அவருடைய டிசைபிள்ஸ்ல என்ன பண்றாங்க திரும்பவுமாக பழையபடியே மீன் பிடிக்க சொல்கிறாங்க. But Jesus did not leave them. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அப்படியே விடவில்லை. The whole night they were fishing, they couldn't get anything. முழு ராத்திரியும் அவர்கள் திரும்பவுமாய் மீன் பிடிக்க போய் ஒன்றுமே இல்லாதபடிக்கு திரும்பி வந்தாங்க. When in the morning they saw the risen Jesus on the shore, ஆனால் அடுத்த நாள் காலையில உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை திருப்பியும் சந்திக்கிறாங்க. they did not recognize him. அவர்களை அவர் அவங்க பேதுருவும் அவங்களுடைய டிசைபிள்ஸும் அவர்களை அறிந்து கொள்ளவில்லை. At this point Jesus was recognized only by John. ஆனால் அந்த நேரத்துல யோவான் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டான். Okay, so always remember, so there is a chance for all the believers to backslide. You may be with God, you may have revelation, you may have witnessed him, but what is more important? இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா நேரமும் நம்ம அப்படியே போயிட்டு இருக்கல. ஒரு சில நேரம் நம்ம தவறி விழுந்து விடுகிறோம். நம்ம ஆண்டவரை அறிந்திருப்போம், நம்மளுக்கு வெளிப்பாடுகள் இருக்கலாம், அவருடைய அற்புத அடையாளங்களை நம்ம பெற்று கொண்டு இருக்கலாம், அவரை நம்ம சந்தித்து இருக்கலாம். ஆனாலும் ஒரு சில நேரம் நம்ம பேக் ஸ்லைட் ஆயிடுறோம். அது எதனால? These people will be in and out. இந்த மாதிரியான ஜனங்கள் எப்படின்னா உள்ள போயிட்டு வெளில வந்துட்டு உள்ள போயிட்டு வெளில வந்தவங்களா மேல கீழ மேல கீழ.
They receive a miracle, அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள். they will be over the moon. அவர்கள் அப்படி பறந்து மேல போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் They அவங்களுக்கு. have a failure in the life அவர்களுக்கு திடீர்னு ஒரு தோல்விக்குள்ள போயிறாங்க. or a waiting period. ஆனா இல்லனா ஒரு காத்திருப்பல் ஒரு 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 நாட்களுக்குள்ளாக போவாங்க. They step back. ஆனா அந்த நேரத்துல பின்தங்கி விடுவாங்க. When they has challenges or face trials and tribulations, they backslide. எப்பலாம் கஷ்டங்களோ ஒரு நெருக்கங்களோ வரும்போது அந்த நேரத்துல விழுந்து போய் வருகிறார்கள். When this is happening, இது எப்ப நடக்கிறது? what we learn from Peter's life, பேதுருவோட வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்ட காரியத்துல இருந்து எதனால இது நடக்குது? he was called by Jesus as a disciple. அவன் இயேசு கிறிஸ்துவாலேயே அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். He had a revelation. அவனுக்கு நல்ல வெளிப்பாடும் இருந்தது. But he couldn't stay in his journey. ஆனால் அவனால அதே இடத்துல இயேசு கிறிஸ்துவோடைய வழியில எப்பவுமே நிக்க முடியல. Okay, here comes the superhero of our life. Who's your superhero? இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ நம்மளுடைய வாழ்க்கையில வராங்க. யார் அந்த சூப்பர் ஹீரோ? Holy Spirit. ஆவியானவர். Let's turn our Bible to Acts chapter 2 1 to 7. இப்பொழுதாக அப்போஸ்தலர் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளாக பேசத் தொடங்கினார்கள். Okay, so let's focus on verse 4. And everyone present was filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். So whoever gathered in that place, யாரெல்லாம் அந்த இடத்துல கூடி இருந்தார்களோ, does the Bible says this particular person was seeking so much, so I gave more. அங்க இந்த இடத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இந்த ஒரு மனிதர் மட்டும் நல்லபடி என்ன தேடினா அதனால அவரை நிரப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? Everyone present was filled with the Holy Spirit. அதற்கு மாறாக அந்த இடத்துல கூடி இருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். Right from the youngest to the eldest, சிறுவர் முதல் பெரியவர் வரை, weak to the strong, பலவீனமானவர்களிலிருந்து பலமுள்ளவர்கள் வரை, everyone, எல்லாருமே. Holy Spirit is for everyone. ஆவியானவர் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். Everyone in the congregation, it is for you. இங்க இருக்கிற எல்லாரும் கூடி இருக்கிற எல்லாருக்குமாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Don't doubt yourself. உங்களை நீங்களே சந்தேகப்படாதீங்க. Don't limit Holy Spirit. உங்களை நீங்களே தடுத்து கொள்ளாதீங்க. Holy Spirit doesn't have any boundaries. ஆவியானவருக்கு எந்த ஒரு பவுண்டரியும் கிடையாது, எந்த ஒரு எல்லையும் கிடையாது. Holy Spirit is Jesus unlimited. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. Yes, and everyone, repeat the word, everyone present was filled with the Holy Spirit. எல்லாருமா கூட சேர்ந்து சொல்லுங்க, அனைவரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். And began speaking in other languages. And எல்லாருமே வேறு பாஷையில பேசத் தொடங்கினார்கள். Who gave that ability? யார் அந்த ஆற்றலை கொடுத்தது? Holy Spirit. ஆவியானவர் தான். Yes. Are you struggling? நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Are you fighting with your flesh? நீங்கள் உங்க மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? My dear beloved, I'm here to say, and everyone was filled with the Holy Spirit. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஆவியானவரால் நிரப்பப்பட்டுதான் இருக்கிறீர்கள். Yes, and he will be with you forever. அவர் எப்பொழுதுமே உங்களோட கூடவே இருப்பார். He will not be there only when you succeed. அவர் நீங்கள் எப்பெல்லாம் வெற்றி பெற்றீங்களோ அப்ப மட்டும் உங்களோட கூட இல்ல. He will be with your failures. அவர் உங்கள் தோல்வியிலும் கூட இருக்கிறார். He knows before you fail that you are going to fail. அவர் முன்னமே அறிந்திருக்கிறார், நீங்க இந்த இடத்துல விழுந்து போவீங்க, இந்த இடத்துல தோற்று போவீங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். He is ready to stretch his hand to lift you up. அவர் தமது கையை உங்களுக்கு நேராக நீட்டி உங்களை தூக்குறதுக்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Okay, so everyone are watching. So in a crowd, so there are people
to ridicule and mock whenever we come up with the revelation, whenever you come with a promise, like there is a group of people to ridicule and mock on you. ஒரு சில இந்த கூட்டத்துல நம்ம வந்து எப்பயாவது பேசும்போதோ இதனோ ஒரு சில பேர் வந்து எப்பவுமே இருப்பாங்க, உங்களை வந்து மட்டம் தட்டுறதுக்கும் உங்களுடைய ஆற்றல உங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடுகளை பத்தி உங்களை கேலி பண்றவங்கமாக ஒரு சில பேர் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. What they said? நான் என்ன சொன்னேன்? அவங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். They all just drunk. அவங்க எப்படி சொல்லிருப்பாங்க என்றால் அவர்கள் தண்ணி மதுபானம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். Okay, so Peter, who denied Jesus, இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு, here he stepped forward. இந்த இடத்துல அவன் வந்து அவன் முன்னே வருகிறான். In verse 14. In verse 14 it says, so shouted to the crowd. அவன் அந்த கூட்டத்தை பார்த்து உரத்த சத்தமாய் பேசினான். Listen carefully all of you. இங்க இருக்கவங்க எல்லாரும் ஜனங்களே கேளுங்கள். Okay, Jews and residents of Jerusalem. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே. Okay, so Peter was a person who was denying Jesus to a young woman. பேதுரு ஒரு சிறு பெண்ணிடம் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் வந்து மறுதலிச்சு பேசுகிறான். Now after receiving the Holy Spirit, he was talking in front of the Jews who was considered to be superpower and mighty in those days. ஆவியானவருடைய ஆற்றலை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் பேதுரு யூதர்கள் மத்தியிலும் எல்லாம் தெரிந்த எருசலேமில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலுமே பேசுகிறான் இப்போ. And he said, they are not drunk, it's 9 o'clock in the morning, will anyone drink in the morning? So his conversation is going to the people. அவன் வந்து சொல்லுகிறான், யாரும் இங்க இருக்கிறவங்க மதுபானம் அருந்தவில்லை, இது வந்து அதிகாலை நேரமா இருக்கிறது, 3 மணி வேளையா இருக்கிறது, இந்த நேரத்துல யாராவது மதுபானம் அருந்துவார்களா? Okay, in NLT it says like 9 o'clock in the morning. இது வந்து அந்த மூன்றாம் மணியின் வேளைன்றது வந்து காலை 9 மணியாக இருக்கிறது. Okay, no. Okay, so now I encourage everyone to turn your Bible and read the verse. நான் உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன், எல்லாரும் உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொண்டு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Acts chapter 2 verse 17. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒன்றாக சேர்ந்து வாசிக்கலாம். In the last days, கடைசி நாட்களில் God says, ஆண்டவர் சொல்லுகிறார், I will pour out my spirit upon all people. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். Touch yourself and see. உங்களுடைய உடம்ப தொட்டு நீங்க சொல்லுங்க. Do you have flesh? உங்களுக்கு மாம்சம் இருக்குதா? Do you have flesh? உங்களுக்கு மாம்சம் இருக்கிறதா? And then God says to you, அப்படியேனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், I will pour out my spirit upon your life. நான் மாம்சமான உன்மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். When was this predicted? எப்போ இது வந்து கணிக்கப்பட்டது? During the period of prophet Joel. இது வந்து யோவேலின் காலத்திலே இது வந்து கணிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. Are we so clear? He is the spirit for everyone and he will never leave you, he will be with you forever. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தெளிவாக இருக்கிறீங்களா? ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறார், அவர் எப்பொழுதும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். And your sons and daughters will prophesy. உங்களுடைய குமாரனும் உங்களுடைய குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். This is the word for you today. இதுதான் உங்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. And your young men will see visions. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். And your old men will dream dreams. உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். In those days, அந்த காலத்துல I will pour out my spirit. என்னுடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன். Even on my servants. என்னுடைய வேலைக்காரர்கள் மேலும் நான் ஊற்றுவேன். Men and women alike. ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். Is that clear? இது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? God is not partial. ஆண்டவர் யார் மேலேயும் பாரபட்சம் பார்ப்பதே கிடையாது. How he is going to pour his anointing? எப்படியாக ஆவியானவருடைய வல்லமையை உங்கள் மேல் ஊற்றப் போகிறார்? Alike.
ஒரே மாதிரியாக men and women alike, ஆணும் பெண்ணுக்கும் சமமாகவே ஊற்றப் போகிறார். and they will prophesy. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். My dear beloved, எனக்கு அன்பானவர்களே, the Holy Spirit is for you. ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். Don't limit with your weakness. உங்களுடைய பலவீனத்துல அவரை நீங்க எந்த நேரத்திலும் லிமிட் பண்ணாதீங்க. Don't let your identity to limit Holy Spirit. உங்களுடைய அடையாளத்தை நீங்க தாழ்த்தி கொள்ளாதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? ask and it will be given unto you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிருக்கிறது. Whoever ask will receive it. யாரெல்லாம் கேக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படும். That is what my Bible says. அப்படிதான் என்னுடைய வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. What Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? Ask and it will be given unto you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Open your heart உங்களுடைய இருதயத்தை திறந்து கொள்ளுங்கள். and say, Lord, ஆண்டவரே, fill me with your spirit. உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்புங்க என்று சொல்லுங்க. So you may think like, I have already been filled with Holy Spirit, I have revelation, but God is clearly saying you, He has a new anointing. Amen. நீங்க உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கலாம். நீங்க நினைச்சிருக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே ஆவியானவரால் நாங்க நிரப்பப்பட்டிருக்கேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்காக புது ஒரு அபிஷேகத்தை நான் வச்சிருக்கிறேன் என்று சொல்றார். Receive that anointing in the name of Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க இந்த நேரத்துல. Okay. So what does the Old Testament says about Holy Spirit? Let's turn our Bible to Isaiah chapter 44 verse 3. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறது? அதற்காக நம்ம ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். For I will pour out water to quench your thirst, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், and to irrigate your parched fields, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். and I'll pour out my spirit on your descendants, உன் சந்ததி மேல் என் ஆவியையும், and my blessing on your children. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். And God is clearly saying the blessing and anointing on your descendants today. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார், ஆவியையும் அபிஷேகத்தையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் மேல் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். Are you worried about your kids? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து வருத்தம் அடைகிறீர்களா? Are you worried about your grandchildren? உங்களுடைய பேர பிள்ளைகளை குறித்து நீங்கள் வருத்தம் அடைகிறீர்களா? Are you worried about your great 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 grandkids? நீங்கள் இன்னும் உங்களுடைய சந்ததிக்கு மேல நீங்கள் வருத்தமா இருக்கிறீர்களா? So remember this verse. ஆனா அப்படியா இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை நினைத்துக் கொள்ளுங்க. I will pour out my spirit on your descendants. நான் உன்னுடைய சந்ததியின் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்றதை நினைவில் கொள்ளுங்கள். So receive it in the name of Jesus. அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. And start muttering it. அதை திரும்பவும் தியானித்துக் கொண்டே இருங்க. Yes, this is the promise and word for you today. இதுதான் உங்களுக்குரிய வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. God is not just anointing you, அவர் உங்களை மட்டும் அபிஷேகம் பண்றதில்ல, your descendants, உங்களுடைய சந்ததியையும் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். until the end of life. கடைசி நாட்கள், உங்களுடைய கடைசி ஜீவனுள்ள நாட்கள் முழுவதுமாக அவர் உங்களை அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். Until the end of your genealogy. உங்களுடைய சந்ததியின் கடைசி ஆள் வரைக்கும் அவர் அபிஷேகத்திலே நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். God has promised that He is going to give His Holy Spirit for everyone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆவியானவரை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். So Holy Spirit is for everyone, for all ages, and it is for alike. ஆவியானவர் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க, எல்லா வயதினருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். My dear beloved, don't get deceived if someone says Holy Spirit is not for you. Speaking in tongues is not for you. It cannot be done in public. Don't get deceived. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரி ஆவியானவர் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்களை ஏமாத்துனாங்க, உங்களை வஞ்சிக்கிற நினைச்சாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஏமாந்து போகாதீங்க. Okay, so it is clearly written. ஏனென்றால் அது தெளிவாக நம்மளுடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Even Timothy was given like a testimony, like the faith and the spirit in her grandmother was
transmitted to him. தீமோத்தியிலேயே நம்ம வாசிக்கிறோம் அவனுடைய விசுவாசம் எப்படி வந்து அவனுக்கு பெற்றுக்கொண்டானா அவனுடைய பாட்டியும் அவனுடைய தாயினிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான் என்ற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். Yes, that is the testimony your kids are going to have. அந்த மாதிரியான ஒரு சாட்சியை தான் உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய பிள்ளைகளும் கொடுக்க போகிறார்கள். Your grandkids are going to bring that testimony. உங்களுடைய பேர பிள்ளைகள் தான் இந்த மாதிரியான ஒரு சாட்சியை கொண்டு வர போகிறார்கள். My faith, என்னுடைய விசுவாசம், my Holy Spirit, what I have received, நான் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் is alike like what my mother and my grandmother had. எப்படியாக என்றால் என்னுடைய பெற்றோரும் என்னுடைய மூதாதையரும் பெற்றுக்கொண்ட அதே ஆவியானவர் தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொல்வார்கள். Okay, so now we are going to see the next phase, like we are seeing the early phase of Peter and the mid phase and commission and gift of the Holy Spirit. நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் என்றால் ஆவியானவருடைய என்கவுண்டருக்கு முன்பாக பேதுருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த நேரத்தில் எப்படி இருந்தது, இப்போ நம்ம வந்து அவனுக்காக கொடுக்கப்பட்ட வரங்களையும் அவனுடைய அழைப்பையும் குறித்து அழைப்புக்கான தரிசனங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். Jesus commissioned Peter to feed his sheep and build his church. இயேசு கிறிஸ்து பேதுருக்கு என்ன வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறாரு, நீர் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாய், என்னுடைய சபையை நீ கட்டுவாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். So what you are going to do, you are going to build the church. நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க தான் ஆலயத்தை கட்டுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். On Pentecost Peter received the gift of the Holy Spirit. பெந்தேகோஸ்தின் நாளிலே அவன் பேதுரு ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டான், which transformed, அது அவரை உருமாற்ற பண்ண விட்டது. powerless, அவன் பலவீனமா இருந்தான், prayerless, ஜெபம் இல்லாத வாழ்க்கையா இருந்தது, doubting, சந்தேகம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது, faltering or wavering, அவன் எப்போதுமே வந்து தடுமாற்று நிலைமையில இருந்தான். witness of Christ into how he got transferred, எப்படியாக அவன் மாற்றப்பட்டான், bold and effective servants for the kingdom, எப்படியாக அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது ஆவியானவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தைரியமும் பலமும் உள்ளவனான இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்கு தைரியம் உள்ளவனாய் இருந்தான். he brought a powerful message, அவன் ஒரு வல்லமையான செய்தியை கொண்டு வந்தான். and in one day ஒரு நாளில 3000 people to accept Christ as savior. அந்த செய்தி எப்படி வல்லமையான செய்தியா இருந்ததுன்னா ஒரே நாளில 3000 ஜனங்களை ரட்சிக்கத்தக்கதாக அது இருந்தது. That is the power of the Holy Spirit. அதுதான் ஆவியானவருடைய வல்லமையாய் இருக்கிறது. Yes, my dear beloved, the Peter who denied Jesus in front of the young girl was boldly able to preach the gospel and bring 3000 people in just one sermon. எனக்கு அன்பாத சகோதர சகோதரிகளே, பேதுரு இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறுமியின் முன்பாக மறுதலித்த அதே பேதுரு தான் ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வல்லமையான செய்தியை கொண்டு 3000 ஜனங்களை ரட்சிக்கத்தக்கதான அந்த ஒரு பலனை அவன் பெற்றுக்கொண்டான். That was the early beginnings of the Christian church on earth. அதுதான் ஆதி திருச்சபையின் முதலாவது கட்டமாய் இருந்தது. And another great thing what Peter did. இன்னொரு பெரிய காரியம் பேதுருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? It was really a gift. ஆவியானவருடைய ஈவை பெற்றுக்கொண்டான். Peter was so filled with the Holy Spirit and divine wisdom. பேதுரு ஆவியானவராலே நிரப்பப்பட்டு தெய்வீக அறிவினாலே நிரப்பப்பட்டிருந்தான். That Spirit led him to write 2 epistles which later become the part of the Bible. அந்த ஆவியானவருடைய நடத்துதலினாலே அந்த அறிவினாலே என்ன நடந்துச்சு அப்படின்னா 2 புத்தகத்தை அவர் எழுதத்தக்கதான அந்த ஞானத்தை ஆவியானவர் கொடுத்தார். My dear beloved, God has that purpose for you. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமா இருக்கிற என் ஜனங்களே, உங்களுக்கும் அந்த மாதிரியான அபிஷேகத்தை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். Don't remain stagnant. நீங்கள் எப்பொழுதுமே தேங்கி இருக்கிறவர்களா இருக்காதீங்க. The thoughts he has for you is bigger. உங்கள் மேல் அவர் நினைவா இருக்க அந்த நினைவு ரொம்ப பெரிய காரியமா இருக்கிறது. Don't
put yourself into a limit and have a boundary for yourself. உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு தடையை உண்டாக்காதீங்க, உங்களை நீங்களே தாழ்த்தி வச்சுக்காதீங்க. Don't listen to the deceptions of the Satan. எதிரியானவன் சொல்லுகிற அந்த வஞ்சனையான வார்த்தைக்கு விழுந்து போகாதிருங்க. He had the ability to write 2 books in the Bible. பேதுருக்கு அவனுக்கு எந்த மாதிரியான ஆற்றல் இருந்துச்சா? 2 புத்தகங்களை வேதத்துல எழுதத்தக்கதான அந்த மாதிரியான வல்லமே ஆவியானவர் கொடுத்திருந்தார். Are you still thinking about your past failures? It's time to move forward. நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்துல இருந்த ஃபெயிலியர்ஸ, உங்கள் தோல்விகளை, உங்களுடைய தவறுகளையே நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? God has a greater plan for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பெரிய காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். You are called to do mighty things for his kingdom. Remember his purpose and calling, my dear friends. உங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு பெரிய காரியமாய் இருக்கிறது என்பதை நீங்க நினைவில் கொண்டிருக்கிறீர்களா? Yes. As a result, in Acts chapter 5 verse 15 to 16, திருப்பவுமாக நம்ம அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். So here it says, as a result of the apostles' work, sick people were brought out in the streets on beds and mats, so that Peter's shadow might fall across some of them as he went by. பிணியாளர்களின் படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயிலும் அவர்களின் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளே கொண்டு வந்து வைத்தார்கள். And everyone was healed. அங்கிருந்த எல்லாரும் சுஸ்தமாகப்பட்டார்கள். Did Peter go lay his hand and prayed for them? பேதுரு அவருடைய தலைமையில கையை வைத்து ஜெபித்தானா? No. இல்லவே இல்லை. Just walk past. அவன் நடந்துதான் போனான். The spirit within him, அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் healed everyone. அவர் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். Not only that, he grew in discernment. அது மாத்திரம் இல்ல, அவன் பகுத்தறிதலையும் வளர்ந்து கொண்டான். Holy Spirit will give you the spirit of discernment. ஆவியானவர் நீங்கள் எதை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவையும் உங்களுக்கு கொடுக்கிறார். His own denial of Jesus taught him discernment. அவன் பேதுரு அவன் மறுதலித்த அந்த விஷயமே அவனுக்கு பகுத்தறிதலை வந்து கற்றுக் கொடுத்தது. He learned that man's heart can deceive him even when he thinks it's right. பேதுரோட மனசு, நம்ம ஆழங்கள், நம்மளோட அறிவு வந்து நம்மளை வஞ்சிக்கும். எப்படி என்றால், நான் செய்யறது சரி, என்னோட எபிலிட்டின்னு நம்ம நம்பிட்டு இருக்கும்போது you may fail, which he later used to call Simon the sorcerer to repentance. அந்த ஒரு காரியம்தான் அவனை திரும்பவுமாக வந்து மந்திரவாதியை மனம் திரும்பத்துக்கு கொண்டு வந்தது. Peter grew in knowledge. பேதுரு ஞானத்துல வளர்ந்தான். Initially Peter had a shallow understanding of Jesus Christ. ஆரம்பத்துல பேதுருக்கு வந்து வெறும் ரொம்ப கம்மியான அறிவு தான் ஆண்டவரை குறித்து இருந்தது. Identified as a son of God. இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்றதை அறிந்து கொண்டான். However, through revelation and spiritual growth, அவனுக்கு வந்து ஆவிக்குரிய வெளிப்பாடு இருந்தது. he preached with authority and true understanding. அவன் எப்படியாக பிரசங்கம் பண்ணான் என்றால், ஒரு அதிகாரத்தோடு வந்து பிரசங்கம் பண்ணான். Peter grew in courage. அவன் அது மட்டும் இல்லாமல் தைரியத்திலும் வளர்ந்து கொண்டான். He was bold and fearful before. இதுக்கு முன்பாக வந்து பேதுரு தைரியமாவும் எதற்கும் பயப்படாதவனா இருந்தான். He will be like ஒரு பர்டிகுலர் டைம்ல ரொம்ப தைரியம், போர் சேவரோட காதை வெட்டுறதுக்கு தைரியம் இருக்கும். ஒரு சில நேரத்துல ஒரு பெண்ணை பார்த்து பயந்து ஓடுறது அளவுக்கு இருப்பார். இட்ஸ் லூக் வார்ம்னஸ், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். திடீர்னு ஒரு அபிஷேகம் எங்க இருந்தோ வரும், திடீர்னு அமுங்கி போயிடுவோம். Okay, so he walked on water but also denied Jesus 3 times. அவன் தண்ணீர் மேலும் நடந்தான், அதே சமயத்துல இயேசு கிறிஸ்துவையும் 3 தடவை மறுதலிக்கவும் செய்தான். His fearlessness in preaching the gospel to the Gentiles shows immense spiritual growth. அவன் தைரியமாக அனைவருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை அவன் பிரசங்கிக்கிற வேளையில அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவாக முன்னேறிக்கிறது, எவ்வளவாக வளர்ந்திருக்கிறான்றதை காட்டுது. Okay, for the next 35 years, அடுத்த 35 வருடம் he continued to share Christ saving message with others. அவன் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை வந்து எல்லாருக்கும் பிரசங்கிக் கொண்டிருந்தான். Through multiple arrests,
நிறைய தடவை அவன் வந்து அரெஸ்ட் ஆகிறான். The death of many of his close friends. அவனுடைய கூட இருந்த நண்பர்களுடைய மரித்து போன மத்தியிலும் அவன் வந்து அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். It did not shatter him. அவன் அவனையே வந்து ஒடுக்கிக் கொள்ளல. It did not deviate him. அவனை அந்த பாதையிலிருந்து விலக்கி கொள்ளவும் இல்லை. It did not make him calm. அவனை வந்து அமைதிப்படுத்தவும் இல்லை. He was preaching with authority, healing people, moving forward. மாறாக அவன் வந்து அதிகாரத்தோடு வல்லமையாக செய்தியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். அவன் தொடர்ந்து பிணியாளிகளை வந்து சொஸ்தமாக்கி கொண்டே தான் இருந்தான். Until his own death under Emperor Nero, he was bold enough to stand in front of the crowd to preach about Lord Jesus Christ. அவன் இதை வந்து எது நாள் வரைக்கும் செய்து கொண்டிருந்தானா, அவனுடைய சாவை வந்து நெருங்குற வேளையில அந்த எம்பரர் நீரோக்கு முன்னாடி கொண்டு போய் அவனை நிறுத்தி வைத்த போதும் அந்த மரணத்துக்கு பயம் இல்லாமல் அப்பையும் வந்து தொடர்ந்து அவன் வந்து இயேசு கிறிஸ்துக்காக அவனுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தான். Hallelujah. Okay, so we know the power of the Holy Spirit that transitioned Peter. நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்ப புரிந்திருக்கும் எப்படி ஆவியானவருடைய என்கவுண்டர் வந்து அவனுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கப்பட்டது அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. Okay, next we are going to see what will Holy Spirit do to you if he is in your life. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா எப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். He will be your guide. அவர் உங்களுக்கு வழி நடத்துகிறவராய் இருப்பார். He will direct your paths. உங்களுடைய பாதையை அவர் பாதையை காட்டுகிறவராய் இருப்பார். He will say where you should go. அவர் உங்களை எங்க செல்ல வேண்டும்ன்றத கைட் பண்ணுவாரு. Where you should go and where you should not go. நீங்க எங்க செல்லணும் எங்க செல்ல கூடாதுன்றதையும் அவர் கரெக்ட்டா சொல்லுவார். Even now I request someone to take Acts chapter 16 and read verse 6, 7, 8. இப்பொழுதுமாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. Can you see? Holy Spirit had prevented from preaching the word in province of Asia. இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம், ஆசியா தேசத்துல நீங்க பிரசங்கிக்க வேண்டாம் என்று இந்த இடத்துல ஆவியானவர் தாமே தடை பண்ணுகிறார். Peter wants to go to Asia to tell about the gospel. ஆனா பேதுருக்கு ஆசியா நாட்டுக்குள்ள போய் இயேசு கிறிஸ்துவை சொல்லணும்ன்ற வாஞ்சை இருந்தது. But what Holy Spirit said? ஆனா ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? அவர் அங்க போகாத அப்படின்னு சொல்றார். Was it a family picnic? அது வந்து ஒரு குடும்பமா சென்று உல்லாசமா ஜாலியா இருக்கிற இடமா? Or are they organizing a party? இல்லனா ஏதாவது பார்ட்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? What is the purpose of the travel? அந்த பயணத்துக்கான நோக்கம் என்னதா இருந்தது? To spread, to preach. But God said, Holy Spirit said, no, you're not going to Asia now. அந்த பயணத்தின் நோக்கமே இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கத்தை வந்து உலகம் முழுவதும் ஆசியா முழுவதும் பிரசங்கிக்க வேணும்ன்றதுதான். ஆனாலும் ஆவியானவர் அந்த இடத்துல தடை பண்ணுகிறார். Okay, then they decided, let's go to Mysia. They headed north for the province of Bithynia, but again the Spirit of Jesus did not allow them to go there. சரி, இப்போ அவங்க ஆசியா தான் போகல. ஸோ அதனால மீசியா தேசம் மட்டும் வந்து பிந்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனால் ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். Yes, are you trying to preach? Are you being stopped? Don't worry. நீங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு நீங்க பிரசங்கம் பண்ண வேணாம் அப்படின்றது உங்களுக்கு தடை ஏதாவது வந்திருந்துச்சுன்னா வருத்தப்படாதீங்க. Do not worry, there is another door open for you. வருத்தப்படாதீங்க. ஏனென்றால் அந்த தடைக்கு மாறாக இன்னொரு இடத்துல வாசலை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து வைக்கிறார். On the same night Paul had a vision. அதே ராத்திரியிலே பேதுருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. A man from Macedonia in northern Greece was standing there. மக்கெதோனியா தேசத்தில் இருந்த ஒருவன் அவருக்கு முன்பாக வந்து நின்றான். He was pleading with him. அவன் கிட்ட வந்து ரொம்ப வேண்டிக் கொள்கிறான். Come over to Macedonia and help us. நீங்க வந்து மக்கெதோனியா தேசத்துக்கு வாங்க, வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். So here we can clearly say the Holy Spirit says stops you, you need to stop.
If he says, go do this, even if it is for the kingdom purpose, even if you're going to preach, you should listen. He may stop. Don't get worried or discouraged. Don't think it is from Satan. Yes? இங்க நம்ம பார்த்தது போல ஒரு சில நேரம் வந்து நீங்க பிரசங்கமே பண்றதா இருந்தாலும் குட் நியூஸ் தான் நீங்க சொல்றதா இருந்தாலுமே ஒரு சில நேரம் தடை வந்துச்சுன்னா அந்த தடைக்கு வந்து நீங்க வருத்தப்படாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. இது சாத்தான் தான் கொண்டு வந்து கொடுக்கறான், நமக்கு இந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு வேண்டாம். ஆவியானவர் தாமே உங்களை அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணாம வேற ஒரு இடத்துல உங்களுக்கான ஒரு வாசலை அவர் வந்து திறந்து கொடுப்பார். How many of you understood this gospel? இதை எத்தனை பேர் அறிந்து கொள்கிறீங்க, புரிந்து கொள்கிறீங்க? Don't worry if you have any hindrance or obstruction. It's not from Satan. நீங்க வந்து ஏதாவது ஒரு தடையோ ஒரு தடங்களோ வந்துச்சுன்னா அதுக்கு வருத்தப்படாதீங்க. அது பிசாசனிடத்துல இருந்து வருவது இல்லை. He has no power on you. அவனுக்கு எந்த ஒரு வல்லமையும் உங்கள் மேல் கிடையவே கிடையாது. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது. The gates of Hades will not overcome you. Amen. Amen. Hallelujah. Don't get discouraged. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. You have great and better plans for your life, for your kids, for your family, in your work, in your ministry. உங்களுக்காக பெரிய பர்பஸ் வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறார், உங்க குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிறார், உங்கள் வேலை ஸ்தலங்களில் வைத்திருக்கிறார், உங்களுடைய ஊழியத்திலும் அவர் வைத்திருக்கிறார். Okay, then healing. இப்போ அடுத்தது வந்து சுகத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். Let's turn our Bible to Romans 8 chapter 11. I'm reading from Amplified version. And if the spirit of him who raised up Jesus from the dead dwells in you and is dwelling in you forever. Remember, who? The spirit of the Lord always dwells in you. He who raised up Christ Jesus from the dead will restore to life your mortal, short-lived and perishable bodies through his spirit who dwells in you. So whatever diseases you have in your mortal bodies will be restored and healed through Holy Spirit who lives in you. நம்ம ரோமர் 8:11 பார்க்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய அதே ஆவி உங்களிலும் வாசமாய் இருக்கிறது. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார். நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறார். உங்களுக்கு சாவுக்கேதான உங்களுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்துச்சுன்னா இந்த கால வேளையில அது எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார், அதை சுகப்படுத்துகிறார். ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். Do you have any irreversible disease? உங்களுக்கு எது இந்த நோய் வந்து திருப்பி உங்களை மாற்றவே முடியாது, அது சரியாவே ஆகாதுன்றது ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? Any inner healings? உள்ளான சுகம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? Anything, organs that need to be created into new? ஏதாவது ஒரு உறுப்புகள் உங்களுக்கு புதுசாக கிரியேட் பண்ண வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதா? Whatever may be. என்ன காரியமா இருந்தாலும், whatever infirmity, எந்த மாதிரியான ஒரு பலவீனமா இருந்தாலும், whatever sickness, எந்த விதமான சோர்வா இருந்தாலும், whatever weakness, எந்த விதமான பலவீனமா இருந்தாலும், everything will be restored. எல்லாமே உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். Because of the Holy Spirit who is dwelling in you. எப்படி என்றால், ஏனென்றால் ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதினாலே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Did you receive your miracle of healing? இன்றைக்கும் நீங்கள் ஆவியானவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டீர்களா? Don't just stay. This is the end. The doctors have said, okay, I need to take this medication. I'm going to have this disease forever. No, God has a different thing for your healing. It is the Spirit of God who is indwelling you. Kindle him up. Amen. உங்களுக்கு மருத்துவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா, இதுதான் முடிவு, இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே இந்த நோய்க்கு மருந்து மாத்திரைகள் எப்போதுமே வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கணும், இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்க எதுவும் நம்பாதீங்க. ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருப்பதனால அது எதுவுமே எல்லாமே மாற்றி கொடுக்கப்படும், உங்களுக்கு எல்லாமே ரெஸ்டோர் ஆகி கொடுக்கப்படும். Okay, now a quick question comes to you. Who all knows, like who all boldly say, I know to pray very well? இங்க இருக்கவங்களுக்கு முன்பாக நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன், எனக்கு நன்றாக ஜெபிக்க தெரியும்ன்றது யாராவது சொல்றீங்களா?
So, what Bible says. வேதம் என்ன சொல்கிறது? And the Holy Spirit helps in our weakness. ஆவியானவர் நம்மளுடைய பலவீனத்தில் உதவி செய்கிறார். For example, உதாரணமாய், we don't know நமக்கு எப்படி பண்ணணும் தெரியாது. what God wants us to pray for. ஆண்டவர் என்ன ஜெபிக்க சொல்கிறார்ன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. Who is saying? Holy Spirit. Holy Spirit is saying we don't know what God wants us to pray for us, but the Holy Spirit pray for us with groanings that cannot be expressed in words. நம்மளுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தெரியாதுன்றதை யார் சொல்லுகிறார்? ஆவியானவர் தாமே சொல்லுகிறார். ஆவியானவர் நமக்காக ஜெபித்து நம்மளுக்குரிய வார்த்தைகளை என்ன கொண்டு வரணும் அப்படிங்கறத ஆவியானவர் தான் நம்ம வாயில போட்டு அதற்காக ஜெபிக்கிறார். Yes, and the Father who knows all hearts, பிதாவானவர் நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்ற எல்லாவற்றையும் அறிவார். what the Spirit is saying, உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றது அவர் அறிந்திருக்கிறார். the Spirit for the believers, the Spirit pleads for the believers. ஆவியானவர் நம்மளுக்காக வேண்டுதல் செய்கிறார். with harmony with God's own will. எதற்காக வேண்டுதல் செய்கிறார் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே எல்லாருக்கும் இருக்கணும், சித்தத்தின்படியே ஜெபிக்கணும்ன்றதுக்காகவே ஆவியானவர் வேண்டுகிறார். How Holy Spirit is praying for you? ஆவியானவர் எப்படியாக உங்களுக்கு ஜெபிக்கிறார்? How he is interceding? எப்படியாக உங்களுக்கு நடுவாய் இருந்து பேசுகிறார்? According to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படியே அப்படியே செய்கிறார். That is more important. அதுதான் இங்க முக்கியமாய் இருக்கிறது. That is what we see in Job 9 verse 33. Job was saying like it would be better if I have a mediator or an interceder or an advocate between you and me. அதுதான் யோபு 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். எனக்கும் அவருக்கும் மத்தியஸ்தராக எனக்கு ஒருத்தர் வேண்டும் என்று அவர் கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். Okay, you have an interceder. Don't worry. Whenever you are tired, you don't know what to pray, you don't know how to pray, there is a person for you praying. அதே மாதிரிதான் நீங்க உங்களுக்கு நடுவுல இருந்து மத்தியஸ்தரா இருந்து எனக்கு ஜெபிக்க யார் இருக்கிறா அப்படின்ற வேலை நினைக்கிற வேலையில உங்களுக்காக ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்காக இருந்து மத்தியில தேவனுடைய சித்தத்தை ஜெபிக்க வல்லவராய் இருக்கிறார். Okay, so I'll quickly finish it soon. Okay, so 2 Kings chapter 6 verse 14 to 20. ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம். So here I'll explain what's happening. So the Syrian army invades Israel. So we have a prophet Elisha. So the whole big army has invaded, and it says they're like in a fear what is going to happen. But Elisha told the servants, open your eyes and see. So he saw covered with fiery horses and flaming chariots all around Elisha. இந்த இடத்துல நம்ம சிரியன் ஆர்மி சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில எலிஜா பயந்து இருந்த வேளையில அவன் என்ன பண்ணுகிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So he opened the eyes and he saw the fire of horses, fire of wall, everything. It is nothing the Spirit of God. அந்த வேலைக்காரன் அந்த நேரத்துல கண்கள் திறக்கப்பட்டவனாக அந்த இடத்துல பெரிய ஆர்மியே இருக்கிறத அவன் ஆவிக்குரிய கண்களாக பார்க்கறான். அது யாருன்னா ஆவியானவர். Even now in your difficult situation, open your spiritual eyes and see. உங்களுடைய கஷ்டமான காரியங்க நேரத்திலும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. So Zechariah chapter 2 verse 5 say, கடைசியாக ஜெகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, then I myself will be a protective wall of fire around Jerusalem. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். Says the Lord. அதை ஆண்டவரே சொல்லுகிறார். And I will be the glory inside the city. அதன் நடுவே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Whenever problem, a challenge arises in your life, எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதோ, your family, உங்களுடைய குடும்பத்துல, against your workplace, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல, Holy Spirit will lift up a banner for you. ஆவியானவர் தாமே உங்களுக்கு வெற்றி கொடியை தூக்குகிறார். She is my beloved. அவள் என்னுடைய நேசகுமாரத்தியா இருக்கிறார். Holy Spirit has placed a hashtag on you. ஆவியானவர் உங்களுக்கு மேல ஒரு டாக் வச்சிருக்கிறார். Have you seen the brides to be tag like that? Holy Spirit has like put a tag on you. புதுசா கல்யாணமா போறவங்க மேல ஒரு டாக் போட்டிருப்பாங்க, இத கல்யாணமான பொண்ணு அப்படின்ட்டு. அவங்க அந்த டாக் மாதிரி ஆவியானவர் உங்க மேல வச்சிருக்கிறார்.
So don't worry. அதனால வருத்தப்படாதீங்க. Whenever situation get worsens, எப்பெல்லாம் சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமா போதோ, he will lift up the banner. அவர் உங்களுக்காக வெற்றி கொடியை தூக்குகிறார். Amen. Amen. So this is what we learned from Peter's life today. இதுதான் நம்ம பேதுருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்ட காரியம். Peter was with Jesus. பேதுரு இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தான். He was called. அவன் அழைக்கப்பட்டவனா இருந்தான். He had a vision. அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. He had a revelation. அவனுக்கு வெளிப்பாடும் இருந்தது. But he failed. ஆனால் அவன் தோற்று போனான். He missed. அவன் சீர்குலைத்து கொண்டான். He messed up everything. அவன் எல்லாவற்றையும் சீர்குலைத்து போட்டான். But Jesus doesn't leave him. Okay, you did. You go. You sort out. He didn't leave that. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியே அவனுடைய விட்டு விடல. நீ சீர்குலைத்து விட்டா அப்படியே நீயே பாத்துக்கோன்னு சொல்லி விட்டு போகல. And he came forward, he forgave him, anointed, and then he did miraculous thing. That is the impact of Holy Spirit in your life, my friend. அப்படியாக விட்டு விடாமல் அவனுக்காக திரும்ப வந்து அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவனுக்கென்று ஒரு அழைப்பை கொடுத்து அவன் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக அவனை உயர்த்தி வைத்தார். இப்படியாக தான் ஆவியானவருடைய அவர் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்ன்றது நீங்க பாருங்க. Even now I assure that Holy Spirit is with you forever. He will never leave you nor forsake you. இன்றைக்குமாக நான் உறுதியாக சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறார், ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவது இல்லை. Let's all stand up, bow our heads and pray. எல்லாருமாக எழுந்து நின்று ஜெபிக்கலாம். I encourage you to repeat this prayer. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எனக்கு கூடவாக சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜெபிங்க. Open your mouth and say. வாய்களை திறந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்க. Oh God, thank you for the example of the early church. ஆண்டவரே உமக்கு நன்றி, நீங்கள் உங்களுக்கு உதாரணமாய் ஆதி திருச்சபையை கொடுத்ததுக்காக. They dealt with sin and failures in their lives. அவர்கள் பாவத்தையும் தோல்வியையும் அவர்கள் சந்தித்தார்கள். And then moved back into ministry. ஆனாலும் திரும்பவும் ஊழியத்துக்கென்று திரும்பி With the வந்தார்கள். help of Holy Spirit. ஆவியானவர் உதவியோடு Use me, O Lord, என்னையும் உபயோகப்படுத்துங்க to ஆண்டவரே. help us look beyond our failures. நாங்க எங்களுடைய தோல்விகளையும் தாண்டி பார்க்கத்தக்கதாக எங்களை உபயோகப்படுத்துங்க. And to the future of your ministry. உம்முடைய ஊழியத்தின் எதிர்காலத்தை நாங்க பார்க்கத்தக்கதாக And mission for us as your people. உங்களுக்கென்று நாங்க எழுந்து பிரகாசிக்கிற எழுந்து ஊழியம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. Oh Holy Spirit, we desperately need your prayer, presence and power. ஆவியானவரே உம்முடைய வல்லமையான பிரசன்ஸ் எங்களுக்கு மத்தியில கண்டிப்பாக வேணும் ஆண்டவரே. To move out of the shadows of our messes and failures. நாங்கள் எங்களுடைய தவறுகளும் எங்களுடைய நாங்கள் சீர்குலைத்த காரியத்திலிருந்து தாண்டி வருவதற்கான உதவி எங்களுக்கு தாங்க. Into the work and mission Jesus has for us. அதை எல்லாவற்றையும் தாண்டி உமக்கென்று இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யறதுக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us, O Lord. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help us, Holy Spirit. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். Amen. But now I request Rachel to come forward and to lead us in offering session. Let's all repeat this faith confession. The Bible says, God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father in and through our Lord and Savior, Jesus Christ. Amen. Now I would like to welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. Thank you, Rachel. Thank you. Amen. Hallelujah. How many of you are encouraged this morning?
Amen. Such a great sermon to ponder on. Amen. Any sermon which highlights the Holy Spirit will always have a great impact in people's life. Any sermon you take which highlights the Holy Spirit will have a great impact in people's life. This morning we thank and praise God for Sister Sheba bringing such a great news, to reassuring this morning that you are not left alone. Holy Spirit is with you. Amen. Hallelujah. We're able to see Peter's life, amen, in and after life. Hallelujah. 3 stages of his life we saw, right? Amen. That's what we are going through. Hallelujah. We serve such a wonderful God this morning. Amen. He says, Bible says, he did not leave us orphans. Amen. நம்மை அவர் அனாதைகளாய் விடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மாறாக தம்முடைய ஆவியை நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. This one truth is enough for you to ponder and settle all your case this morning. Everything will be sorted out not because of me, because of the Spirit of the Lord who is in me. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்னாலே நான் சொல்றேன், என் வாழ்க்கை குறித்த சகல காரியங்களும் நேர்த்தியாய் amen settle செய்யப்படும். It will be settled because of the Spirit who is in me. Hallelujah. 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 பேதுரு யாருன்னா மறுப்பீங்களா? பீட்டர் யாருன்னா என்ன பண்ண போகிறது? மறக்க போகிறது கிடையாது. அவர் உள்ள லைஃப், வெளிய லைஃப், கமிஷன் லைஃப். Hallelujah. We thank and praise God. One of the greatest thing what Peter is one of the great characters in the Bible. One of the greatest characters சொல்லலாம் பாருங்க. When his time had come, to die for Jesus, he gave himself to be crucified on the cross. When King Nero wanted to crucify him on the cross in Rome, this is what he said. Even though we don't have scriptural reference in the Bible, but according to John chapter 21, we see that Jesus told that he will go through this kind of death, the crucifixion death, right? When they want to crucify Peter on the cross, what did he say? He said, do not crucify me upside down. என்ன பண்ணுங்க. That's how he humbled himself till this death. He humbled himself so much. He said, I'm not worthy to be crucified like my master. Crucify me upside down. Amen. அதே பேதுரு தான் பேதுரு தன் வாழ்க்கையில் ஒன்றை குறித்து ரொம்ப பயந்தானா பாருங்க. சிலுவைனாவே ரொம்ப பயமா அவனுக்கு. கிராஸ்னாம அலறுவானா பேதுரு. அப்படிப்பட்ட பேதுரு தன்னை எதுக்கு ஒப்பு கொடுத்தா? சிலுவையிலே மரிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தா. Such a great person to ponder this morning. Amen. We thank and praise Holy Spirit for giving us this wonderful opportunity this morning to ponder on him along with Peter. Hallelujah. Let's all bow down. Hallelujah. Thank you, Lord. Oh, thank you, Lord, for reassuring this morning everything is going to be all right because of the Holy Spirit. Hallelujah. Oh, we thank you, Lord, for the help that we have this morning, Lord. We acknowledge this morning, Lord. We acknowledge the help of the Holy Spirit, our God. We honor the help of the Holy Spirit this morning, and we receive the help of the Holy Spirit this morning, oh Father God. As your word tells, Lord, in book of Philippians 3:3, do not put your confidence in flesh. Hallelujah. Lord, let us not put our confidence in ourselves, Lord, in our flesh, Lord, but let us put our confidence in the Spirit of the Lord who is this morning, oh God. We put our confidence in the Holy Spirit who is in us this morning, oh Father God, and everything is going to be all right. Everything is going to be fine. Oh, we are going to walk in the will of God, not because of our goodness, because of Holy Spirit who is in us, oh God, who is interceding for us 24/7. Hallelujah. Oh, we thank you for the help of the Holy Spirit this morning, oh Lord. Lord, we also thank you for Sister Sheba and her family, oh Father God. We bless this family, oh God. This family shall prevail, Lord. The purpose that you have called this family, Lord, into this nation, Lord, you are going to fulfill it in coming days, oh God. விசேஷமாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த குடும்பத்தை கொண்டு நீர் பயன்படுத்த போறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையாக கர்த்தர்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். We thank you and praise you once again for this wonderful time, Lord. Let your name alone be glorified. Let name alone be lifted high this morning, oh Father God. We give you all the glory and honor. The most precious name of our Lord and Savior Jesus Christ we pray. Amen. Hallelujah.
Let's bow down for the benediction this morning. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, sweet fellowship of the Holy Spirit abide and lead us into this awareness that we are helped by the Holy Spirit always and always. In Jesus' name, amen, amen, amen. God bless you all. Coming Friday, we have our Bible study as usual. I think so we may change the location. If the location is going to be changed, we will let you know. Lama, that's what, right? Yeah, okay. Because we are in the shifting process, so it may, if possible, we'll try to put it in our place, or it will be the location 12 Prospers Streetல ப்ராஸ்பெக்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து குமாஸ் ஹவுஸில் தான் நடத்தணும்னு பிளான் பண்ணுறோம். வில் சி how it goes. God bless you all. So 7:30 will be our Bible study. We are dealing with an finished, I think so we finished, right? மெடிடேஷன் குறித்து முடிச்சுட்டோம் நினைக்கிறேன் இல்லைங்களா? Yeah, we finish. We'll see. We'll have another new series, coming up. And followed by, we're going to have our men's fellowship. It's going to be at 7 a.m. 7 a.m. to 9 a.m. So we have added another half an hour in the schedule. 2 hours, right? Wonderful. Thank you. From 7 to 9 a.m. Coming Saturday, it's going to be our men's fellowship. I encourage, let's be encouraged this, and come together and pray and thank and praise God. Amen. God bless you all. Thank you. God bless you. Let's once again give a clap offering to the Lord for the sermon this morning. Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you.